நாங்கள் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக ராஜாவே, அப்பா, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை, இந்த ஆராதனை வேலைகளிலே ஆண்டவர் எங்களோடு கூட இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்கிறேன். அப்பா ஆண்டவர், இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் அற்புதம் செய்யணும். ஏசப்பா, அதிசயம் செய்யணும் ராஜாவே. இந்த தேவைகளோடு ஆண்டவரை, இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரை பாரங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் தாமே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஆண்டவரை, வாக்குத்தத்தங்களின் தேவன், உடன்படிக்கையின் தேவன் ஏசப்பா, இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரை அது நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்திலே ஆண்டவரை அப்பா இணைந்து ஏசப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தத்தாமே ஆண்டவர், இன்னும் அவர்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏசப்பா, இன்னும் அவர்களை நீங்கள் கர்த்தாவே ஆண்டவரை அநேக ஆண்டவரை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி இந்த ஊழியம் இன்னும் ஆண்டவரை அப்பா இதனுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் ஜீவிக்கிற இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 18 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். விக்கிரகங்களை நடவாமலும் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினதினால் அதை மனோற்சவமாக செலுத்துங்கள். நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும். 3ஆம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கடவுது. 3ஆம் நாளில் அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் அருவருப்பாய் இருக்கும், அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியினால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலில் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யானவர்களினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் முன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்தப்பலிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பலிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், பரிசுத்தர் கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்தன் நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 31 தொடக்கம் 35 வரை. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரர் மகிமைப்படுகிறார், தேவன் அவரை மகிமைப்படுகிறார். தேவன் அவரை மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்கள் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31வது வசனம் முதல் 35வது வசனம் வரையிலான வேத பகுதி ஆகும். இந்த வசனங்களிலிருந்து நான் உங்களுடன் 3 விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இயேசுவின் முன்மாதிரியை பற்றி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னோடி ஊழியத்தை பற்றி, அவர் எவ்வாறு காரியங்களை ஆயத்தம் செய்தார் என்பதை பற்றி நாங்கள் இரண்டாவதாக பார்க்க போகின்றோம். பின்பு மூன்றாவதாக இயேசு கொடுத்த பிரதான கட்டளை ஒன்றை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த 3 விஷயங்களை பார்க்கும் போது அவைகளை எவ்வாறு நாம் நம் வாழ்வில் பிரயோகப்படுத்தி கொள்வது மற்றும் அவர் பரிபூரணமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைமையை மாதிரியாக கொண்டு இயேசுவிடமிருந்து நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகின்றோம். அதை பற்றி உங்களுடன் சேர்ந்து சிந்திக்க நான் விரும்புகின்றேன். இந்த விஷயங்களில் மற்றும் முயற்சிகளில் நாம் தோல்வி அடைந்திருந்தாலும் அவைகளை நோக்கி விடாமுயற்சியோடு பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நாம் நடக்க வேண்டும். எனவே முதலாவதாக நாம் இயேசுவின் முன்மாதிரியை குறித்து பார்க்க போகின்றோம். இயேசு போனதற்கு பின்பு மனுஷகுமாரன் மகிமைப்படுத்தப்படுவார் என்றும் பிதா அவரில் மகிமைப்படுவார் என்று 31வது 32வது வசனங்கள் தெளிவாக நமக்கு கூறுகின்றது. பிதா அவரில் மகிமைப்படுத்தப்படும் போது பிதா தம்மையே மகிமைப்படுத்திக் கொள்வதோடு மீண்டும் அவர் குமாரனை மகிமைப்படுத்துகின்றார். இப்போதும் தாம் சிலுவைக்கு போக முன்பதாக இவைகளை குறித்து தனது சீஷர்களுக்கு கூறி இயேசு கிறிஸ்து அவர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் இருந்தார்.
இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் வாசிக்க கேட்கலாம். இயேசு தம்முடைய சீஷர்களை தமது மரணத்துக்கு முன்பாக அவர்களை ஆயத்தப்படுத்துகின்ற அந்த செயல்முறையை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். நிச்சயமாகவே அவருடைய சிலுவை மரணம் மிக கொடூரமான பயங்கரமான ஒரு மரணமாக இருக்க போகின்றது. அவர் சிலுவையில் மிகவும் பயங்கரமான ஒரு துன்பத்தை பாடுகளை தாங்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆனாலும் இயேசு தம்முடைய சீஷர்களிடம் பேசும்போது சிலுவையிலே தான் சகிக்கப் போகின்ற துன்பத்தை பற்றியோ பாடுகளை பற்றியோ அதன் கொடூர தன்மையை குறித்தோ அவதானத்தை அவர் செலுத்தாமல் தாம் அந்த பாடுகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலுக்கூடாக தன்னை பலியாக கொடுப்பதற்கூடாக அவர் முடிவிலே பிதாவை மகிமைப்படுத்த போகின்றார், அல்லது அந்த பாடுகளை சகிப்பதற்கூடாக பிதா மகிமைப்பட போகின்றார் என்பதில் மாத்திரம் அவதானத்தை கவனத்தை செலுத்தி அவர் இந்த விடயங்களை ஆயத்தப்படுத்துகிறார், சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்கின்ற இந்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் முதலாவது விரும்புகிறேன். தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? உண்மையிலே தேவனை மகிமைப்படுத்துவது என்பது அவர் யார் என்பதன் அழகையும் அதன் யதார்த்தத்தையும் வெளிப்படுத்துவதுதான் அவரை மகிமைப்படுத்துவது என்கிற அர்த்தம். அதாவது அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம், அவருடைய இருதயம், அவர் செய்த நன்மைகள், அவருடைய கிருபை இரக்கம், அவர் யார் என்பதன் அழகு போன்றவைகளை அறிந்து அதை வெளிப்படுத்துவதுதான் அவரை மகிமைப்படுத்துதல் என்று அர்த்தப்படுகிறது. எனவே இதை பற்றி யோசித்து பாருங்கள். துன்பத்தில் மிகப்பெரிய ஒரு வழி இருக்கிறது. அதே நேரம் அந்த துன்பத்தில் ஒரு சில இனிமையும் அல்லது அந்த துன்பத்தில் ஒரு சில நன்மையும் இருக்கிறது. ஆனால் இயேசு இங்கே பேசுவது போல அதிகமான துன்பங்கள் மட்டுமே தேவனை மகிமைப்படுத்தும் என்பதை குறித்து அல்ல அவர் பேசுகிறார். அவர் தன் பிதாவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்ததால் தான் அவர் இந்த துன்ப பாதையில், அதாவது சிலுவைக்கு நேராக தான் கடந்து செல்கின்றார் என்பதை காண்பிக்கிறார். பாடுகள் படுவதிலே கீழ்ப்படுதலுக்கூடாக பாடுபடுதல் தான் அதிக பிரதிபலனை கொண்டு வரும் என்பதை இயேசு காண்பிக்கின்றார். அவர் எல்லா மனிதர்களுக்கு முன்பாக சிலுவையில் உயர்த்தப்படும் போது அதை பார்க்கும் அல்லது அவரை நோக்கி பார்க்கின்ற அனைவரும் அவரிடமாய் இழுக்கப்பட வேண்டும், ஈர்க்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த கீழ்ப்படிதல் மற்றும் தியாகம் மிகப்பெரிய துன்பத்தை உள்ளடக்கிய செயலாக காணப்படுகிறது. மேலும் முடிவிலே அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது. இயேசு தனது சிலுவை மரணம் பற்றி தனது சீஷர்களிடத்தில் பேசும்போது அதில் அதிக கவனம் செலுத்தினார். நிச்சயமாகவே இது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் ஒரு செயலாக இருந்தது. இயேசுவின் பலியில் அவர் யார் என்பதையும் நம்மீது அவர் வைத்திருக்கின்ற அன்பு, மகிமை, இரக்கம், கிருபை ஆகியவற்றை நாம் உண்மையிலே காணும் ஒரு நல்ல இடமாக அவருடைய சிலுவை மரணம் இருக்கின்றது. எனவே இயேசுவை போலவே துன்பம் இருந்தாலும் கூட நாம் கீழ்ப்படுதலின் வாழ்க்கை வாழ விரும்ப வேண்டும். ஏனென்றால் வலியும் துன்பமும் இருக்கும் இடத்தில் அங்கே கீழ்ப்படுதலின் வாழ்க்கையும் நமக்கு இருந்தால் அது தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் பெற்று கொடுக்கும். ஏனெனில் அது அவர் யார் என்பதை நிரூபிக்கும். மற்றவர்களுக்கும் மற்றவர்களின் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் கூட அவர் யார் என்பதை நிரூபிக்கும். இயேசு தம்முடைய கீழ்ப்படுதலின் வாழ்க்கையின் மூலம் தேவனை முழுமையாக வெளிப்படுத்தியது போல தேவன் நம் வாழ்க்கையிலும் நாம் அவருடைய மகன்களாக இருக்க வேண்டும், மகள்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இயேசு முன்னோடியாக செயல்படுகின்றார். அவர் காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறவராக இங்கே காணப்படுகின்றார். 33வது வசனம் கூறுகிறது, அவர் நமக்கு முன்பாக செல்கின்றார் என்பதாக அந்த வசனம் காண்பிக்கிறது. இப்போது மரணத்தின் பாதையில் ஒருபோதும் நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்ற அர்த்தத்தில் இயேசு இவைகளை சொல்லவில்லை. ஆனால் இயேசு அவர்களுக்காக ஒரு வழியை ஆயத்தப்படுத்த போவதை பற்றி அவர் சீஷர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் இந்த வேலையை
ஒரு முன்னோடியாக இருந்து செயல்படுவதைப் போல செய்து காண்பிக்கின்றார். அவர் தனது சீஷர்களுக்கு முன்பாக போகின்றார். காரணம், அப்போதுதான் ஒரு நாள் அவர் இருக்கும் இடத்திலே சீஷர்களுக்கும் போய் அவரோடு கூட சேர முடியும், அங்கே ஐக்கியம் கொள்ள முடியும். உண்மையிலே 14வது அதிகாரத்தில் நாம் வேதத்திலே காண்கின்ற மிக அழகான ஒரு வசனம் அங்கே இயேசு கூறுகின்றார். அதுதான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி நான் மீண்டும் வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்கிறார். அப்போது அவர் இருக்கின்ற இடத்தையும் அவர் போகிற இடத்தையும் குறித்து எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த நேரத்தில் இயேசு எதை பற்றி பேசுகிறார் என்பதை அவர்கள் உண்மையிலே அறிந்திருக்கவில்லை. அவருடைய சீஷருக்கு அந்த தெளிவு அப்போது இருக்கவில்லை. இயேசு இதை சொன்ன உடனே தோமா இப்படியாக கேட்கிறான், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை நாங்கள் எப்படி அறிவோம்? எப்படி நாங்கள் அந்த இடத்துக்கு வருவோம்? காரணம், எங்களுக்கு வழி தெரியாதே என்றான். இயேசு அதை தெளிவுபடுத்தி சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனுக்கும் பிதாவினிடத்திலே வர முடியாது என்பதை இயேசு திட்டவட்டமாய் காண்பித்து கொடுக்கின்றார். ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு நமக்கு முன்பாக செல்ல வேண்டிய வழியை ஆயத்தப்படுத்தினார். நமக்கு முன்பாக போய் அவர் வழியை ஆயத்தப்படுத்தினார். அவர் வெறுமனே அந்த வழியை திடீரென்று உருவாக்கவில்லை. ஆனால் பரலோகத்தின் தேவன் முன்னிலையில் அவரோடு நம் நித்திய வாழ்க்கை கழிப்பதற்கான ஒரே வழியாக அவரே நமக்கு முன் சென்றார். எனவே இயேசு நம் முன்னோடியாக இருக்கின்றார். அவர் நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்தார். அவர் தம்முடைய சீஷர்களை தயார்படுத்தினார். அந்த வழியிலே அவர்கள் அவரை பின்பற்றி வரும்படிக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். ஏனெனில் அவர் நம்மையும் நமது மரணத்துக்கு பின்பான நம்முடைய நித்திய வாழ்க்கைக்குள்ளே நம்மை கொண்டு போக அவர் இந்த வழியை ஏற்கனவே நமக்கு முன்பாக போய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவரோடு நித்தியத்தை கழிக்க ஆசையாகவும் மன உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். இயேசுவின் மீது நாம் விசுவாசத்தை நம்பிக்கை வைப்பதற்கூடாக மாத்திரமே இத்தகைய உறுதியிலே இருக்க முடியும். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். உங்கள் சொந்த வாழ்க்கையில் இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். நித்தியத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொள்வது மட்டுமல்லாமல் நம்மை சுற்றியுள்ள மக்களையும் தயார்படுத்துவது எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும். நாம் வழியை அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். நாம் அவர்களின் வாழ்க்கைக்கு ஆண்டவரை குறித்து பேச வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி, அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி நாம் அவர்களோடு கூட சேர்ந்து கதைத்து அவர்களுக்கு ஆலோசனையும் ஆறுதலும் கொடுக்க வேண்டும். இந்த பாதையில் வரக்கூடிய அனைத்து சவால்களுக்கும் நாம் முகம் கொடுக்கும்படியாக நம்மை எப்பொழுதும் ஆயத்தமாய் வைத்து கொண்டிருக்கிறது அவசியமாய் இருக்கிறது. திட்டமிடல் மற்றும் ஆயத்தம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக பெரிய பங்கு வகிக்கிறது. நம் எதிர்காலத்தை பொறுத்தவரை நாம் நன்கு திட்டமிட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்ப நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கின்ற 3வது விஷயம்தான் இயேசுவின் கட்டளை. இது 34வது மற்றும் 35வது வசனத்தில் இருக்கின்றது. இயேசு கூறுகிறார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். இவ்வாறு நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு கூறினார். இயேசு இங்கு எதை சொல்கின்றார் பாருங்கள். நாம் கவனிக்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை அறிந்திருந்தால், சத்தியத்தை முழுமையாக அறிந்திருந்தால் நீங்கள் என் சீஷர்கள் என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு இங்கே சொல்லவில்லை. நீங்கள் எனக்கு சொந்தமானவர்களா இல்லையா என்பதை மக்கள் அறிந்து கொள்கின்ற ஒரே வழி, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற விதம், நடந்து கொள்ளும் விதம் எப்படி என்பதற்கூடாகவே
மக்கள் நீங்கள் என்னுடைய சீஷர்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கூறினார். நாம் அக்கறையாக ஒருவருக்கொருவர் காட்டும் தியாகபூர்வமான அன்பின் மூலமாகத்தான் நாம் அவருடைய சீஷர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு புதிய கட்டளை என்னவென்றால், நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசிங்கள் என்று இயேசு கூறினார். இயேசு எப்படி நம்மை நேசித்தார் பாருங்கள். வேதத்திலே அவர் நம்மை தியாகத்தோடு தியாகபூர்வமான அன்போடு நம்மை நேசித்தார். அவர் சுயநலம் எதுவும் கருதாமல் நம்மை நேசித்தார். நமது நன்மைக்காக, நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக நமக்காக சகல பாடுகளையும் துன்பங்களையும் அவர் சகிக்க ஆயத்தமுள்ளவராக இருந்து அவர் நம்மை நேசித்தார். எனவே அன்பு என்பது எளிதாக காண்பிக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அன்புதான் ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய உண்மையான அடையாளம். அதுதான் ஒரே சாட்சி. ஒரு சீஷனுக்குள் இருக்க வேண்டிய சாட்சி அன்பு. ஒருவர் உண்மையில் இயேசுவை பின்பற்றுவர் என்பதை நாம் எப்படி அறிவோம்? அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு அன்பான வாழ்க்கை முறையை நடத்துகிறார்கள் என்பதற்கூடாகவே நாம் அவர்களை அறிந்து கொள்ள முடியும், அடையாளம் கண்டு கொள்ள முடியும். எனவே இந்த 3 விஷயங்களை நாங்கள் மீண்டும் சிந்தித்து பார்ப்போம். பிதாவுக்கு மகிமை கொண்டு வரும் விதத்தில் இயேசுவுக்குள் காணப்பட்ட கீழ்ப்படுதலின் முன்மாதிரி மிக மிக முக்கியம். இரண்டாவதாக, இயேசுவின் முன்னோடியான செயல் அல்லது அவர் காரியங்களை ஆயத்தப்படுத்தின விதம். அவருடைய சீஷர்களுக்கு முன்பாக அவர் போய் அவர்கள் வாழ்க்கைக்கு ஆறுதலை பெற்றுக்கொடுக்கும்படியாக அவர் செயல்பட்ட அந்த விதம். அதே போல நாமும் மற்றவர்களுக்கு ஆறுதலை அளிக்கும் ஒரு வாழ்க்கை முறையை வாழ வேண்டும். மூன்றாவதாக, கடைசியாக, இயேசுவின் கட்டளை, நான் உங்களுக்கு அன்பு காட்டியது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை நம் வாழ்வில் செயல்படுவதற்கூடாக இந்த 3 காரியங்களை நம் வாழ்க்கையிலே பிரதிபலிப்பு செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலே நாம் வாழும் போது மட்டுமே இவைகளை வெளிப்படுத்தி வாழ முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி நீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணையே
அழகு பார்த்தீர். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது 2 மிக முக்கியமான காரியங்களை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஒன்று, கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கின்ற நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டியதாக இருக்கின்றது. 2வது காரியம், இவ்வளவா எங்களை நேசிக்கின்ற எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் என்ன பிரதியுத்தரம் செய்ய போகின்றோம் என்ற கேள்வியை நீங்களும் நானும் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தையின் பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கைகளை அந்த வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதை அபியாசப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே ஒரு விஷயம், எங்களுடைய கண்களை மூடி எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் அர்ப்பணிப்போமா? அன்பின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்பதிலே எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு பாராட்டின அன்புக்கும் கிருபைக்கும் நாங்கள் ஒரு நல்ல பிரதியுத்தரத்தை செய்ய உங்களுடைய வார்த்தைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீங்கள் பேசியது போல ஆண்டவரே, எங்களுடைய நாளாந்த வாழ்க்கைகளை அவற்றை நாங்கள் அபியாசப்படுத்த, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களை நாங்கள் நினைத்து ஆண்டவரே அவற்றை ஆண்டவரே நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படி காட்சிபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க. உங்களுடைய பலனை கொடுங்க ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கரங்களிலே இருக்கின்றது ஐயா கர்த்தாவே. நீங்கள் அதை பொறுப்பேற்று உங்களுக்கு பிரியமானபடி வணைந்து கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய மகா அன்பினாலும் பரிசுத்த ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.